ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மோஷன் along a straight line சாப்டரில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ரோச் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் அப்ரோச் எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா இந்த ரிலேட்டிவ் அப்ரோச் எடுக்கலாம் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனுடைய கான்செப்டை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் கற்றுட்டோம், அப்போ கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ்லாம் கற்றுட்டோம், எவ்ரிதிங் பர்ட்டனிங் டு ஏ சிங்கிள் ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி. இப்போ சப்போஸிங் வந்து ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸ்லி மோஷன் ஆகுது along the same straight line. ஓகே, நம்ம இப்போ வந்து படிக்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷன், தட் இஸ் மோஷன் along a straight line with constant acceleration. அதனால் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போகிற ரெண்டு பாடியை பற்றி இப்போ நமக்கு பேச்சு இல்லை. அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டூ டைமென்ஷனல் மோஷன் along a plane பற்றி பேசும்போது அப்போ நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஃப் தெர் ஆர் டூ பாடிஸ் ஆர் மூவிங் அலாங் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்னு அதை பற்றி அப்புறம் நம்ம கற்றுக்கலாம். இப்போ சதிக்கு நம்ம இப்போ வந்து ஒரே லைனில் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லைன்னா பக்கத்தில் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைனில் தட் இஸ் சேம் டைரக்ஷன்ஸில் ரெண்டு பாடிஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை டிபெண்டிங் அப்பான் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க பொறுத்து நம்ம இந்த ரிலேட்டிவ் அப்ரோச் எடுக்கலாமா, எப்படி எடுக்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி தான். இன் ஜென்ரல் நான் சொல்கிறது என்னென்னா, ரெண்டு பாடி மோஷன் இருக்கும்போது ரிலேட்டிவ் அப்ரோச் எடுத்தானா ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக இருக்கும், குயிக்காக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஜென்ரல் இது. அதை பற்றி அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இப்போ நீ வந்து கற்றுப்பண்ணி. சரி, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தெர் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதில் வந்து தெர் இஸ் ஒன் பாடி ஏ இஸ் மூவிங் அலாங் திஸ் ஸ்ட்ரெயிட் லைன் டுவர்ட்ஸ் த ரைட் டைரக்ஷன் வச்சுக்கோ. அதே மாதிரி அனதர் பாடி பி ஆல்சோ இஸ் மூவிங் அலாங் த சேம் டைரக்ஷன் அலாங் சேம் ஸ்ட்ரெயிட் லைன். தென் at initial timeனா let us assume now time t equal to 0ல A's velocity is given. Let us take 4 meter per second. And also it is moving with constant acceleration. Acceleration number 4 னு வச்சுக்கலாம், meter per second square. அதே சமயத்தில் at time t equal to 0 B ஓட initial velocity let us say is 1 meter per second. And also it is also traveling with a constant acceleration of 2 meter per second square. இதுதான் பொசிஷன். இப்போ நமக்கு கொஷின் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஆப்வியஸ்லி ஒன் திங் இஸ் வெரி ஷூர், இங்கே காமன் சென்ஸ் பிரகாரம் இப்போ ஏ வந்து ஏவோட ஆக்சலரேஷன் டெஃபினெட்லி மோர் தேன் பி. அதனால் சம்டைம் ஏ இஸ் கோன் ஓவர்டேக். நவ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இனிஷியலாக நான் வந்து கொடுக்கணும். லெட்ஸ் சே நோ 10 meters இஸ் த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. அப்படின்னா ஏ டெஃபினட்டாக சம்டைம் சூன் வந்து பிஏ ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். அது கொஸ்டின் விச் இஸ் ஆஸ்க்ட் இஸ் who overtakes, that is which body overtakes which body. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நமக்கு இது டேட்டாவை பார்த்தோன்னே தெரியும் நமக்கு ஏ தான் ஓவர்டேக் பண்ண போகுது. எப்படி இருந்தாலும் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. தென் at what time, at what t overtaking takes place. Then third question, after covering what distance, after traveling what distance அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து சப்போஸிங் ஏ வந்து பிஏ ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னா எந்த டயத்தில் ஓவர்டேக் பண்ணும். இனிஷியல் டைம் t equal to 0ல இந்த ஒரு பொசிஷன் இஸ் கிவன். தென் ஏ வந்து டில் த டைம் ஏவோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளவு, இதுதான் கொஷின்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொன்னோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் அப்ரோச் இஸ் ஒன் மெத்தட். அனதர் மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம இது இருக்க நம்ம கற்றுன்றது we will analyze motion of A as well as motion of B. ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஓவர்டேக்கிங் கண்டிஷனை நம்ம இப்போ போடுவோம். Let's first now do by this method already we know is இண்டிபெண்ட்டாக ரெண்டு பாடிக்கும் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அப்புறம் கண்டிஷனை ஓவர்டேக்கிங் போட்டு பண்ணுறது. Let's now do it. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ SEA displacement of A is given by UT U4. ஓகே, முன்னாடி நம்ம வந்து let us say at time t overtaking takes place அப்படின்னா அந்த till the time tக்கு what is the distance covered by what is displacement or distance ரெண்டும் சேம் தான், பிகாஸ் ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால SA equal to 4t initial velocity 4 plus half a to t squared. அதே மாதிரி SBயோட இது ஈக்குவேஷன் என்ன, 1t plus half into 2 into t squared. இதுதான். Therefore then what is the condition for overtaking? Therefore A should have travelled by that time t 10 meters extra than B plus SB. That means 4t plus 2t squared must be equal to 10 plus t squared.
ஒரு சைடு எடுத்து வந்தோன்னா t squared plus 3t minus 10 equal to 0. ஓகே, இதனுடைய இது ஈக்குவேஷன்ஸ் இதனுடைய சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? t இது வந்து t plus 5 1 into t minus 2 equal to 0 னா either t is equal to minus 5 or plus 2. இதில் வந்து minus 5 time minus 5 is to be ignored, therefore time t is equal to 2 is the answer. And also a overtakes b, அது தெரிஞ்சு போச்சு. Then at t, what is the distance traveled by a அப்படின்னா SA ஃபார்முலாவில் போட்டால் 4 into 2 seconds plus 2 into 2 square 4 equal to 16 meters is the distance traveled. Third also is solved. Okay, இது வந்து நம்ம வந்து without applying the relative velocity concept. இப்போ relative velocityனா என்ன அப்படின்னா, relative velocity acceleration என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பாடி இருக்குது, ஒன்று A இருக்குது, B இருக்குது. Now இப்போ நம்ம whenever we are saying now velocity of A is equal to 4 meter per second னா velocity with reference to what, respect to what அப்படின்னா with respect to ground, earth, which is not moving, which is at rest அப்படி சொல்லிட்டு அர்த்தம். Or any object like a tree which is at rest, or suppose you are standing at rest, then with respect to you na enna, that's called the velocity of A with respect to, ஒண்ணுமே சொல்லனா என்ன அர்த்தம், absolute velocity என்ன அர்த்தம், with respect to earth, ground னு அர்த்தம். Suppose you are cycle நீ வந்து போயிட்டு இருக்க அப்படின்னா, then பக்கத்தில் நான் ஒரு சைக்கிளில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, what is my velocity as viewed by you அப்படின்னா என்ன அர்த்தம்னா with respect to you. Let us say for example, now இப்போ வந்து A particle is moving with the velocity VA, and then B particle moving with the velocity VB அப்படின்னா with respect to A அப்படின்னா as viewed by A பார்த்தா V ஓட velocity என்னவா இருக்கும் அப்படின்னா it will be VB minus VA will be the velocity of B with respect to A. சொல்லிட்டு இப்படி தான் நம்ம இப்போ எழுதுவோம். velocity of B with respect to A னா velocity of B bar A அப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா as if velocity of A is at rest. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம கார் ஒன்று ரோட்டில் போயினா காரோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு வாட்னா கிரவுண்டு, ஏன்னா கிரவுண்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி அர்த்தம். அதனால் தட் மீன்ஸ் சப்போஸிங் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு மனுஷன் ஹூ இஸ் கோயிங் ஆன் த சைக்கிள் அப்படின்னு கேட்டான்னா கார் வெலாசிட்டி என்ன கேட்டால், அப்போ நம்ம சைக்கிளை மூலம் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவேன்? பை மீன்ஸ் ஆஃப் அப்ளையிங் அ பேக் வெலாசிட்டி டு த சைக்கிள் ஃபெலோ. நவ் அதே லாஜிக் தான் இங்கேயும். இப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ சொன்னாலே ஏ நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஆனால் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ இருக்குது, ரெஸ்ட்டில் இல்லை. அப்போது எப்படி அப்போ நீ ரெஸ்ட்டு கொண்டு வருவேன்னா யூ அப்ளை அ பேக்வர்ட் வெலாசிட்டி டு ஏ. தட் மீன்ஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி டு ஏ கொடுத்தா என்ன ஆகும்னா இது ப்ளஸ் வி minus v equal to 0 வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. That's why we are now subtracting the velocity of A to A itself. Therefore, in order to make it to velocity equal to 0 னா in order to bring it to rest அப்படின்னா என்ன அர்த்தம், with respect to A னா என்ன அர்த்தம்னா A வந்து ரெஸ்ட்டில் இருந்தா அப்படின்னா என்ன, ரெஸ்ட்டில் இல்லை என்ன பண்ணணும், இப்போ ரெஸ்ட்டுக்கு இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்னா நெகட்டிவ் வெலாசிட்டி ஏ நம்ம ஆட் பண்ணான்னா அது ரெஸ்ட்டுக்கு வரும். இப்போ நம்ம நெகட்டிவ் வெலாசிட்டி ஏக்கு மாத்திரம் ஆட் பண்ணால் போகாது, எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆட் பண்ணணும். ஏ மாத்திரம் இல்லை, பிக்கு ஆட் பண்ணணும், எர்த்துக்கு ஆட் பண்ணணும், எனி அதர் திங் ஆட் பண்ணணும். We are not bothered about now other kind of other objects now. Right now we are bothered motion of B with respect to A அப்படின்னா நீ ஏக்கு நீ நெகட்டிவ் வெலாசிட்டி கொடுத்தா அது உனக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதே நெகட்டிவ் வெலாசிட்டியை பிக்கும் கொடுக்கும். தட்டு அதனால தான் we are now bringing the VB minus VA is velocity of B with respect to A. ஓகே, இப்போ இந்த கேஸில் இப்போ என்னன்னா வெலாசிட்டி மாத்திரம் இல்லை, ஆக்சலரேஷனும் இருக்குது. ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் தான் என்ன ரெஸ்ட்டுக்கு வரும், எது ஏ வரும் அதே மாதிரி பிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் acceleration of A also must be subtracted from all objects including A. That means acceleration of B with respect to A na enna artham, acceleration of B absolute minus acceleration of A. Therefore now this is the concept of relative velocity relative acceleration. That means relative to which object na A object also A object bonana we must first make A object to be at rest, which means we have to subtract the velocity of A from not only A, all objects including B. அதே மாதிரி acceleration of A subtract பண்ணி, therefore we must now make, it is now, suppose you now subtract velocity of A from all objects including B. Similarly subtract the acceleration of A from all objects including B அப்படின்னா now we have brought A to rest.
and therefore we can now talk about velocity of B as viewed by A. Okay, yeah. Therefore now that is a concept, therefore that you must understand clearly. இப்போ மட்டும் இல்லை, in future everywhere throughout your learning career, you must know that this is the objective of talking with respect to, that is relative to அப்படின்னா இதுதான். Make the reference frame to be at rest. Okay, yeah. Now let's now continue further. Therefore இப்போ நம்ம வந்து individual solve பண்ண answer நமக்கு we got it at that A overtakes B at time t equal to 2 seconds, and then after A travels a distance of 16 meters. நம்ம ஆன்சர் வந்து இப்போ நம்ம ரிலேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணி அதே ஆன்சர் வருது. இது வந்து நமக்கு ஈஸியர் மெத்தடாக இருக்கா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா, குயிக்காக வருதா சொல்லி அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நவ் அதில் இப்போ வந்து யூ கேன் ஆக்சுவலி நோ சூஸ் பிகாஸ் தெர் ஆர் நவ் 2 objects which are going like this. One is A is moving as well as B is moving. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம overtaking problem சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எதை வேணால் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டாக் அபவுட் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வச்சுக்கலாம், அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி எதை வேணால் வச்சுக்கலாம், எதை வேணால் நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சுக்கலாம். அது வந்து உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய சாய்ஸ், எதை போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராக்டிஸ்க்கு உனக்கு இப்போ வந்து 2 மெத்தடையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டே நோ ஆல் டேட்டா இஸ் ஆல் கால்குலேஷன் இஸ் கோயிங் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இங்கே. ஓகே, அதே ப்ராப்ளத்தை நான் வந்து ஆல் கால்குலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஏ முதல்ல கால்குலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ is going to be velocity of B minus velocity of A. அப்படின்னா அந்த முதல்ல வந்து U முதல்ல போட்டுக்கணும். U of B with respect to A is U of இது என்ன போட்டோம் நம்ம இது வந்து 1 and 4, 2 and 4. ஓகே, ரைட். 1 minus 4 equal to minus 3. ஓகே, எல்லாமே இப்போ வந்து இந்த டைரக்ஷன் ப்ளஸில் வச்சதுனால எல்லாமே வந்து ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. ஓகே, சப்போஸ் ஆப்போசிட் சைடில் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த மைனஸ் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. தென் ஆக்சலேஷன் ஆஃப் B with respect to A என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கு? This is plus 1 and then that is plus 4. Therefore, then இது 1 minus 4 எதுக்கு போட்டேன்? Uக்கு போட்டேன். இந்த ஆக்சலேஷன் வந்து 2 and 4 கொடுத்துருக்கேன். Therefore, 2 minus 4 equal to minus 2 acceleration போட்டாச்சு. Therefore, now what is displacement of S of B with respect to A again is ut plus half EAT squared. Let us say now T is the time of overtaking. வச்சுட்டானா therefore at that particular time what is the SB with respect to A? SB with respect to A is ut put up minus 3t plus half EAT squared minus t squared potachi. Now then what is the condition for overtaking? Condition என்ன இருக்குன்னா அப்போ வந்து SB வந்து A SB with respect to A இப்போ என்னவா இருக்கணும்? B with respect to A. Now இனிஷியலாக இப்போ வந்து B is plus 10 ஜாஸ்தி இருக்குது. Therefore when can now B meet A? Number already now we assume now A is at rest because by taking everything relative to A na enna artham? A is already made as at rest அப்படின்னா என்ன அர்த்தம்? B வந்து பின்னாடி 10 meters வந்தாதான் வந்து A கூட மீட் ஆகும். அதனால் B ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கணும்? நெகட்டிவ் டைரக்ஷனில் 10 meters போய் ஆகணும். Therefore then what is the condition is SB with respect to A should be negative 10 meters. புரிஞ்சுதா? Therefore then what is the equation now? Minus 10 should be equal to minus 3t minus t squared. அப்படின்னா என்ன? t squared plus 3t minus 10 equal to 0. நீ பார்த்தனா இது வந்து சேம் ஈக்குவேஷன் வாட் யூ ஹவ் காட். t squared minus plus 3t minus 10 equal to 0 வந்துதா? அதே ஈக்குவேஷன். therefore இப்போ என்ன t is equal to plus 2 வரப்போகுது. அதே ஆன்சர். ஓகேயா? therefore then t equal to plus 2 and therefore the first question answered A overtakes B. Second question answered at what time na t is equal to 2 seconds ஆச்சு. Now third question is அந்த டயத்தில் வந்து ஏவோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் ஃபார் ஏக்கு மாத்திரம் போய் ஆகணும். பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு யூடி. யூ என்ன கொடுத்தோம்? நம்ம 4 கொடுத்துருக்கோம். 4 into T2 ப்ளஸ் half into A என்ன கொடுத்தோம்? மறுபடியும் 4 தான் ஃபார் த பார்ட்டிக்கல் ஏ into t squared 4 போட்டா 8. therefore 8 plus 4 16 வந்துச்சு. அதுவும் அதே ஆன்சர் வந்தாச்சு. ஓகேயா? therefore which is better அப்படின்னா இப்போ வந்து 2 சைடு கால்குலேஷனுக்கு பதிலாக ஒரே கால்குலேஷனில் முடிக்கணும். ஆனால் முன்னாடி என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையும் முதல்ல எழுதி வச்சுக்கணும். கரெக்டாக 1 minus 4 போடணும்.
அது மாதிரி 2 - 4 போட்டு வச்சுனானா அப்புறம் ஒரே ஈக்குவேஷனாக ஒரே தடவை போட்டாலே நீ வந்து என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணால் சால்வ்க்கு வந்து கண்டிஷன் போட்டானோ அவ்வளோதான். ஓகே ரைட். தேர்ஃபோர் தென் விச் இஸ் பெட்டர் மெத்தட்னு சொல்லிட்டு என்ன கேட்டான்னா ரிலேட்டிவ் அப்ரோச் இஸ் பெட்டர் மெத்தட் பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்டர். ஒன்லி ஒன் சைட் கால்குலேஷன், ஒரே ஒரு ஈக்குவேஷன் கால்குலேஷன் போட்டால் போதும். ஓகே, இதை நான் உனக்கு இப்போ நான் ப்ரூவ் பண்ண என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு, இதில் வந்து ரிலேட்டிவ் டு ஏ வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ் டு பி வச்சுருந்தாலும் சால்வ் பண்ணலாம் சொல்லி நான் உனக்கு சொன்னேன். அதை இப்போ நான் மறுபடியும் நான் இப்போ காமிப்பேன் எப்படி இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பி வச்சுருந்தா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, அதே ட்ராயிங்கை போட போகிறோம். இங்கே ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, distance 10 இருக்குது, and then this is 4 and 4, whereas this is I think 1 and 2 நினைக்கிறேன். பார்த்து செக் பண்ணிடலாம். 1 and 2 தான். ஓகே, 1 and 2 ஒன்று வந்து வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, 2 வந்து ஆக்சலரேஷன். சரி, இப்போ வந்து ஆல் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா we'll have to take velocity of A with respect to B. இல்லையா? therefore now SA with respect to B இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ is equal to now UA with respect to B and UA is plus 4 minus 1 plus 3. Now we go because this side is positive, therefore this is 4 minus 1 because now we are making B at rest and we have to subtract the B's values. Okay, yeah, then T plus half into இப்போ இந்த relative A acceleration of A with respect to B எடுத்து போடுறது. acceleration of A is 4 minus 2 போட்டானா 2, half போட்டானா therefore T squared, half into 2 in போட்டாலே 1 வந்துடுது, therefore T squared வந்துடுது. now what is now the condition என்ன இப்போ ஒரிஜினல் இப்போ வந்து S of A with respect to B என்ன இருக்கணும் இப்போது ஃபார் ஓவர்டேக்கிங் A வந்து 10 meter டிஸ்டன்ஸாக கவர் பண்ணணும் பிகாஸ் B is at rest. ஞாபகம் வச்சுக்கோ. again I just repeat, don't get confused by making a relative to B னா B is at rest. ரெஸ்ட்டில் இருக்கும்போது இங்கே தான் நிற்கிறது. அதனால் அப்போ என்ன A வந்து 10 meter கவர் பண்ணல ஓவர்டேக்கிங் வந்துடுறது. கண்டிஷன் SA with respect to B should be equal to 10 meters. So it is plus 10 meter because ரைட்டில் போகணும். therefore now the equation is T squared plus 3T minus 10 equal to 0. அதே ஈக்குவேஷன் வந்தாச்சு. ஓகேயா? therefore same answer வந்தாச்சு. right? therefore now this is the approach. now again I am just telling you that எப்பெல்லாம் உனக்கு ரெண்டு பாடி மோஷன் உனக்கு சைமல்டேனியஸாக வருதோ அப்போ வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் கான்செப்டை போட்டால் உனக்கு ஸ்டெப்ஸ் உனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் உனக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேயா? நவ் இப்போ நம்ம வாட் எவர் யூ ஹவ் லேர்ன் வி வில் நோ ப்ராக்டிஸ் பாஸ்ட் இயர் ஆஸ்ட் கொஷின்ஸ். அதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாமினேஷன் 2010 கேட்ட கொஷினை இப்போ நம்ம பார்க்கலாம். நவ் யுவர் பால் இஸ் ட்ராப் ஃப்ரம் அ ஹை ரைஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னென்ன கேட்குறாங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குன்னா கிராவிட்டி சுச்சுவேஷனில் இருக்கும். தட் இஸ் ட்ராப்பிங் வெர்டிக்கல் டைரக்ஷனில். ஒரு ஸ்டோனை கீழே வந்து மேலே தூக்கி போடுறேன், அதே சமயத்தில் இன்னும் ஸ்டோனை வந்து டாப் ஆஃப் த டவர்லேருந்து கீழே போடுறேன். இந்த மாதிரி கேஸில் உனக்கு என்ன இது அட்வான்டேஜ் என்ன ஆகுதுன்னா ரிலேட்டிவ் இதில் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் உனக்கு 0 ஆகிடும். எப்படி? because both the stonesக்கும் acceleration is equal to minus g, that is downwards. therefore when you are now subtracting minus of minus g போட்டான்னா என்ன ஆகுது, உனக்கு relative acceleration becomes 0. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய S ஃபார்முலா S of A with respect to B ut ஓட முடிஞ்சு போயிடுது. ப்ளஸ் half a t square உனக்கு relative acceleration உனக்கு 0 ஆகிறதுனால half a t square டேர்மே உனக்கு வேனிஷ் ஆகுது. அதனால் எஸ்பெஷலி கிராவிட்டி சுச்சுவேஷன் ப்ராப்ளத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா it is very much advantageous to use relative because acceleration term வராது. இல்லை சப்போஸிங் இதே ப்ராப்ளத்தை நீ இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணோன்னா ஒவ்வொன்றும் ஆக்சலரேஷன் போட்டு செப்பரேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணும்போது கேன்சல் ஆகும். அது வேறு விஷயம். வேறு இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும், SA செப்பரேட்டாக ஒர்க் பண்ணணும், SB செப்பரேட்டாக ஒர்க் பண்ணணும். ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் உனக்கு வந்து இது வந்துடும் -12 GT² டேர்ம் இருக்கும். அப்புறம் வந்து ஈக்குவேட் பண்ணும், கண்டிஷன் போட்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டும் கேன்சல் ஆகும். அதையே நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரிலேட்டிவ் ஆக்சலேஷன் போடும்போது 0 போட்டோன்னா முதலே நம்ம கேன்சல் ஆகிடுது. புரிஞ்சுதா? அதனால் அட்வான்டேஜஸ் இஸ் எஸ்பெஷலி இந்த மெத்தட் ஆஃப் ரிலேட்டிவ் மெத்தட் இஸ் வெரி மச் மோர் யூஸ்ஃபுல் இஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆன் வெர்டிக்கல் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகே, இப்போ வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நோ திஸ் பர்டிகுலர் கேஸ். ஓகே, பால் இஸ் ட்ராப் ஃப்ரம் அ ஹை ரைஸ் பிளாட்ஃபார்ம் அட் t = 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, நான் இது போட்டு ட்ராயிங் போட்டு காமிக்கிறேன். இது வந்து கிரவுண்டு, திஸ் இஸ் அ ஹை ரைஸ் பில்டிங். ஹைட்லாம் கொடுக்கல.
இங்கேருந்து உனக்கு ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா u is equal to 0. Okay, ball is dropped. Now, after 6 seconds, another ball is thrown downward from the same platform. Okay, இது வந்து ball A. Another என்னன்னா after இது வந்து at t equal to 0. Then at t equal to 6, another ball B is thrown downwards. That is, u is not equal to 0. U is, let us say, V. Okay, u is equal to V கொடுத்திருக்கோம். Okay, now the two balls meet at t equal to 18 seconds. ரெண்டும் என்னது ஒரே பாயிண்ட்ல வருது. Okay, that's called meeting at t is equal to 18 seconds. What is the value of V எவ்வளவு சொல்லி கேட்குறான். ஓகே, இப்போ வந்து unlike the earlier practice-க்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்ளத்தில் சைமல்டேனியஸாக தான் நம்ம ரெண்டு பாலையும் நம்ம வந்து மூவ் பண்ண வச்சோம். ஆனால் இப்போ வந்து ஆஃப்டர் ஏ டைம் கேப் ஆஃப் டி 6 செகண்ட்ஸ் கழிச்சு செகண்ட் பால் ஒன்று மோஷன் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ரோச் அப்ளை பண்ணணுன்னா முதல்ல என்ன பண்ணோம், அட் டைம் டி ஈக்குவல் 6 செகண்ட்ஸில் முதல்ல பால் ஏ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எங்கே இருக்குது அப்படின்னா பால் ஏ வந்து u equal to 0, therefore free droppingனால half gt square, g equal to 10 போட்டுக்கோ. That means 5 into t squared is equal to 36. என்ன 6 half gt squared 6 square போட்டா 36 போட்டான்னா 5 வச்சுக்கிறோம்னா 180 மீட்டர் டவுனில் இருக்குது. புரியுறதா? இங்கே இருக்கும், இங்கே இருக்குது ஏ. அட் டைம் t equal to 6. அப்போ தான் உனக்கு இந்த இது t equal to 6 உனக்கு b உனக்கு இது உனக்கு கெட் ட்ராப்ட் இங்கே. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே it is at 180 meters. Okay, and also then what is the velocity of a at that time? என்ன போடுறது 6 into d equals 60 down. இப்போ வந்து உனக்கு என்னன்னா இப்போ this is your u comparison. Okay, this is v. Now இப்போ என்ன பண்ணோம், இப்போ நமக்கு now problem is not starting at t equal to 0. Problem is now starting at t equal to 6. Okay, t equal to 6 உனக்கு என்ன உனக்கு வந்து that means now we are putting like this. Okay, this is your vertical direction downwards. Now this is at t equal to 6. At t equal to 6, a இங்கே இருக்குது, என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது 180 மீட்டர்ஸில் இருக்குது. and also what is the velocity of a at that time 60. ஓகேயா? now at that time b எங்கே இருக்குது, b இங்கே இருக்குது. what is the velocity, initial velocity v, right? இப்போ வந்து we know that from now onward now acceleration, relative acceleration is going to be 0. இப்போ நம்ம எதை வச்சுக்கலாம், இப்போ வர shall we now calculate data as s of a with respect to b இல்லை s of b with respect to a எதை வேணால் வச்சுக்கலாம். ஓகே, let's take now let's first case s of a with respect to b நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா வச்சுக்கோ. அப்படின்னா what is equal to u of a with respect to b என்ன 60 minus v. then a with respect to b தான் கேன்சல் ஆகிடுச்சு எப்படியும். ஓகே, therefore now s of a with respect to b should be equal to 60 minus v into now t. என்ன கொடுத்துருக்கான் அவன், t equal to 18 செகண்ட்ஸில் இது வந்து ரெண்டும் வந்து மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளை பொறுத்திருக்கோம். இப்போ வாட் இஸ் யுவர் ஸ்டார்டிங் டைம் இட்செல்ஃப் இஸ் now 6 வச்சதுனால we have to now put now t equal to 12 seconds. Therefore 12 seconds is the further time where they are meeting each other. Therefore this is SA with respect to b. இப்போ வந்து what is the condition for SA with respect to b? Condition for meeting is what SA with respect to b should be equal to என்ன இப்போ இருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே நம்ம இப்போ டவுன்வர்ட்ஸ் உனக்கு ப்ளஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 60 ப்ளஸ் வச்சுருக்கோம், v வந்து ப்ளஸ் வச்சுருக்கோம். இப்போ now downward is taken as positive. அப்படின்னா for meeting both a and b should be at the same point. Okay, now b is at rest வேறு வச்சுருக்கோம். ஏன், பிகாஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டினா b is at rest வச்சுருந்தோம்னா அப்படின்னா a வந்து பேக்வேர்டில் 180 மீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் b மீட் பண்ண முடியும். it will be equal to minus 180. ஓகேயா? now therefore what is the equation there? 180 is equal to 60 minus v into 12. அப்படின்னா 60 minus v should be equal to 180 by 12 na 15 minus, therefore v should be equal to 75. Answer. Okay, yeah, v should be equal to 75. Now this is after applying the relative concept by shifting that initial starting time. இப்போ நம்ம t equal to 6க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா because they are being reduced at different timings. இந்த மாதிரி கேஸில் ஃபஸ்ட்டு இனிஷியல் கேப் டைமிங்க்கு முதல்ல வந்து ரெண்டு பார்ட்டிகள் எங்கே இருக்கும்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கணும். b is going to be released only at t equal to 6.
ஆனால் ஏ இது ஆல்ரெடி ரிலீஸ் அப்படின்னா எங்கே இருக்கும், எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும், எவ்வளோ தூரம் டவுன்வோர்டில் இருக்கும், அந்த வாட் வெலாசிட்டி. அங்கேருந்து நம்ம டி ஈக்குவல் 6 நம்ம இனிஷியல் கண்டிஷனாக வச்சுட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, இதே ப்ராப்ளத்தை இப்போ வந்து இந்த மாதிரி கேஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இதனுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ரோச்சோட அட்வான்டேஜஸ் வந்து பார்ஷியலாக உனக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இனிஷியல் கால்குலேஷன் இனிமேல் யூ ஆர் டூயிங் வித் தட் இஸ் ஃபார் பார்ட்டிகல் ஏ கால்குலேஷன் நம்ம யூடியூப்பில் ஹாஃப் 6 செகண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபுல் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதனுடைய ஈஸியர் மெத்தட், ஒரே ஸ்டெப் சால்விங் மெத்தட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ரோச் தான் பண்ணணுமா, இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஈக்குவேஷன் ரெண்டுத்துக்கும் போட்டுட்டு போடலாமா அப்படின்னு கேட்டானா, என்னை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் மேட்டர். வாட் எவர் யூ ஃபீல் கன்வீனியன்ட் அதை நீ ஃபாலோ பண்ணிக்கணும் தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து இந்த கேஸில் உனக்கு அட்வான்டேஜ் உனக்கு லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தடையும் நீ யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணால் பாசிபிளி யூ மே ஃபீல் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். ஓகே, பிகாஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போடும்போது நம்ம என்ன யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல்லாக புட் த ப்ளஸ் மைனஸ், இல்லை கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கால்குலேஷனில் உனக்கு அவ்வளோ கேர் உனக்கு தேவையில்லை. அங்கேயும் நீ டெஃபினட்டாக நீ வந்து பிகாஸ் உனக்கு ஆக்சலேஷன் வரதுனால நீ டவுன்வர்ட் பாசிட்டிவ் வச்சுருந்தானா இது மே பி கேர்ஃபுல் எல்லாம் அதெல்லாம் ஓகே. பட் தென் அவ்வளவு கேர் தேவையில்லை. அதனால் யூ மே ஃபைண்ட் இஃப் யூ ப்ரிஃபர் டைரக்ட் மெத்தட் as better for this situation. எந்த சிச்சுவேஷனில் when already some time gap is given between the two body அப்படின்னா then always you would prefer to take only the straightforward equation method for independent velocities. independent displacement calculate பண்ணிட்டு அப்புறம் நீ கண்டிஷன் ஃபார் ஓவர்டேக்கிங் அப்ளை பண்ணுறது அந்த மெத்தட் இஸ் பெட்டர் சொல்லி நீ ஃபீல் பண்ணனா ஐ அக்ரி வித் யூ. ஓகே, லெட்ஸ் நோட் டூ த சேம் ப்ராப்ளம் வித் தட் பர்டிகுலர். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இண்டிபெண்டன்ட் மெத்தட் இந்த 2 ஈக்குவேஷன் மெத்தடையும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ அதையும் பார்த்து விடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ முதல்ல இப்போ வந்து ஏவோட பொசிஷன் திஸ் ஏ வந்து t equal to 0 starting from initial velocity equal to 0 because release from rest and then traveling for t equal to 18 seconds. Therefore SA equal to 0 into 18 plus half A ங்கிறது 5. Now already we are taking this downward direction as positive because we are taking our G is equal to plus 10 here. Okay, 5 into t squared 18 squared. Okay, that is SCA, right? Now this is nothing but 5 into 18 squared. Then SB put par. SB at the same time is, now SB is starting with velocity v but then traveling only for 12 seconds, correct? Therefore into 5 into 12 squared. And what is the condition? Both should have the same displacement from the top. SCA will be equal to SB. Okay, yeah. Then 5 into 18 squared must be equal to 12v plus 5 into 12 squared. Now 12v equal to 5 into 18 squared minus 12 squared, 18 plus 12 into 18 minus 12 into 12v. Therefore v is equal to divide by 12 pota 2 1575 meters. Okay, same answer. Now which is better? If you ask me, frankly speaking, this actually has been done very fast. Therefore this must be a better method. Therefore in general, when you have a time gap between the release of two bodies, then I suppose then the straightforward method is much better, much faster, no confusions as compared to your relative method. Okay, yeah. Now but as I said, depending upon the problem, if it is released at the same time without any time gap, then maybe relative method, relative acceleration will be straightforward, will be actually quicker, better, especially because relative acceleration cancelled. There is no need for calculating relative acceleration. Simply work only with uniform velocity approach. Adanala. Okay, now let's take the next question. Ball is projected vertically upward with the initial velocity 50. At t equal to 2 seconds, another ball is projected vertically upward with the same velocity. At t equal to 6 seconds, second ball will meet the first ball. இப்போ என்ன ஆச்சு, இப்போது இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது டைம் கேப், அதனால் you can solve this problem using the traditional approach and then you must get the answer t equal to 6. Okay, அதை நீ செக் பண்ணிக்கோ. Now go to the next problem. Two balls A and B are placed at the top of 180 meter tall tower.
ball A is released from the top at t equal to 0. இதுவும் வந்து t equal to 2 secondsனால this also is not for relative velocity approach. Then you go to this. இதுவும் பாரு time interval 3 seconds, அதனால நம்மகிட்ட past asked questions எல்லாமே relative approach தேவையில்லை. Okay, independent equations தேவை. Okay, yeah. Now that because of past asked question. Whereas if there is no time gap now, then you take as what I explained earlier for the practice question. The two objects A and B traveling along a straight line. போட்டோம் இல்லையா, அந்த மெத்தடில் நீ போடலாம். எப்போ போடலாம்னா, as we have seen, time gap இருந்ததுன்னா there is no advantage of traditional, relative velocity approach. Advantage மட்டும் இல்லை, disadvantage. Whereas straightforward method will take you quite easily to the answer. Okay, yeah. Therefore, with this, we will now close this particular topic and then go to the next topic in the next video. Thank you.